உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவும் போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல. ஓ, நீங்க செய்தத சொல்ல நாவும் போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்திற்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்திற்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத என்ன நாவும் போதல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல. ஓ, நீங்க செய்தத சொல்ல நாவும் போதல. உங்க நாளும் போதல. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு இயேசுவே உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய எனது விருப்பம் எனது விருப்பம் உதவி செய்கிறீர். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீயோ. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீ. உமது கரத்தில் என்றும் அலங்காரமாய் வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கி நீடடி. உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கி நீ. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. இயேசுவே உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை.
குறை உள்ளவன் நான் பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீர். குறை உள்ளவன் நான் பலனற்றவன், உமது சேவையை செய்ய என்னை அழைத்தீர். நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லை. நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லை. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு நிகரே, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். சொல்லுவோமா? எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உண்மையிலே ஆண்டவரே, எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், நான் விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். ஓ, எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் எனது விருப்பம் நீ செய்து முடிக்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உமது விருப்பம் நீ செய்து முடிக்கிறீர். உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போடு அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. ஓ, நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி
உடனிருந்தீர், விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிறைவே இல்லை, உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, அதிசயமானவரே, உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க பாசத்துக்கு ஈடே இல்லை, உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். இதுவரைக்கும் மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே என்னை நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஓ ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு அளவே இல்லை. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு வரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை புகழ்கிறது, உம்மை மகிழ்விக்கிறது, உம்மை சந்தோஷப்படுத்துகிறது நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாடலாய் பாடி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்தி இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க அந்த கிருபையின் அன்பை பாட எங்களுக்கு கிருபை கொடுத்து இப்பொழுதும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசி நீ ஆளுகை செய்வீராக என்று சொல்லி விட்டு கொடுத்து எல்லா துதிக்கான மகிமையும் பேர் புகழ் யாவற்றையும் இந்த அளவாய் கிருபை உள்ளவரும் தய உள்ளவரும் நல்லவரும் இரக்கமுள்ளவரும் அன்புள்ளவருமாய் இருக்கிற நிகரே இல்லாத அன்பை உடையவராய் இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்திற்கு ஈடுகளே இல்லை, உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்திற்கு நிகரே இல்லை. அல்லேலூயா. அந்த அளவு தேவன் நல்லவராக இருக்கிறார். நிகரே இல்லாத சர்வேசன்,
நிகரே இல்லாத ஒரு நபர். அவருடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவருடைய அன்புக்கு ஈடா, அவருடைய பாசத்துக்கு ஈடா, அவருடைய கிருபைக்கு ஈடா, அதுவும் நமக்கு இந்த நாட்களில் கடவுள் காண்பித்திருக்கிற அந்த கிருபைக்கு ஈடா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்போ அதைத்தான் பார்க்க போகிறான். அவருடைய கிருபை என்பது அவ்வளவு மகிமையானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவனுக்கும் கொடுக்காத ஒரு பெரிய கிருபையை கடவுள் நம்ம மேலே பொழிந்தருளி இருக்கிறார், நம்ம மேலே பெய்ய பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த அன்புக்காக, அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்திற்காக நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது தீர்க்கமாய் சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம தியானித்து வருகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 145 அதிகாரம் சில்லியத்திக்கே பேச முடிச்சுக்க 8வது வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை துதிப்பார்கள், ஸ்தோத்தரிப்பார்கள். அப்புறம் 14, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையை திருப்தி ஆக்குகிறீர். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையை வேறு மாதிரி பேசி வர்றோம். இப்போ ஒன்று சொல்கிறேன். நீர் கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையை, எதங்க வாஞ்சை? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிற போது, இல்லை நான் சொல்கிறதுக்கு பண்ணிங்களேன், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறும்போது அதற்கு நீரோடையை காண்பிக்கிறது யாருன்னா கர்த்தர். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திமிங்கலம் தன்னுடைய பசியை ஆற்ற வாஞ்சையாய் தன்னுடைய வாயை திறந்து ஆவென்று வரும்போது திமிங்கலத்துக்கு திருப்தியாய் சாப்பாடு கொடுத்து அதனுடைய வாஞ்சையையும் நிறைவேற்றுகிறவர் யாருன்னு கேட்டா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் தன் வாயை ஆவென்று வாஞ்சையாய் திறந்து ஒரு சோறு பருக்கைக்காக தன் வாயை விரிவாய் திறந்து அது கதறும் போது அதனுடைய வாஞ்சையையும் பூர்த்தி செய்கிறது யாருன்னு கேட்டா, நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அதான் பைபிள் சொல்லுதுங்க, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் கொடுக்கிறீர் அல்ல, போஷிக்கிறீர் அல்ல, திருப்தியா போஷிக்கிறீர், திருப்தியா கொடுக்கிறீர். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு வச்சு திணிக்கிறீர். உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க பாசத்துக்கு. சில பேர் ஆமென்றீங்க. நான் சொல்றேன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள், சத்தமே கொடுக்காத திமிங்கலம், அப்புறம் வாயை விரிவாய் திறக்கிற சகல பிராணிகளின் வாஞ்சையுமே அவர் திருப்தியாக்குகிறாராம். ஏன் தெரியுமா? அது அவருடைய கையின் கிரியைகள். அதனால அது மேலேயும் அவர் கிருபையாக இருக்கிறார். அவர் கிருபையாக இருக்கிறதுனால அதனுடைய வாஞ்சையையும் அவர் நிறைவேற்றுகிறார். ஏன் தெரியுமா? அது மேலே அவர் கிருபையாக இருக்கார். சகல பிராணிகளின் வாஞ்சையும் ஏன் திருப்தி செய்கிறாரு? ஒன்று, அவருடைய கிரியை அவைகள் எல்லாம். ரெண்டாவது, அவருடைய கிரியைகள் மேலே அவருடைய கிருபைகள் இருக்கிறது. அப்போ அந்த மிருகங்களும் சகல சகல அந்த சகல பிராணிகள்
ஊர்வன பரப்பன நடப்பன எல்லா அந்த பிராணிகளின் மேலையும் தேவனுடைய கிருபை இருக்கிறபடினால் அந்த கிருபை அந்த பிராணிகளின் வாஞ்சையை திருப்தியாக கொடுக்குதான். நான் சொல்கிறேன், பிராணிகளின் வாஞ்சையவே திருப்தியாக கொடுப்பார்னா பிள்ளைகளின் வாஞ்சையை அதை விட அதிகமாய் திருப்தியாய் கொடுப்பார், அதிக திருப்தியாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிராணிகளின் வாஞ்சையவே கர்த்தர் குறைவில்லாம திருப்தியா கொடுப்பார்னா பிள்ளைகளின் வாஞ்சையை எத்தனை அதிகமாய் கொடுப்பார். ஏன் தெரியுமா? சகல பிராணிகள் மேல இருக்கிற கிருபையை விட சகல பிள்ளைகளின் மேல இருக்கிற கிருபை ரொம்ப பெரியது. அதனால பிராணிகளுக்கு போஷிக்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் போஷிக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? எனக்காகவே நீ அப்ப இப்படி பாடலாம்ல, அப்ப இப்படி சொல்லலாம், சகல பிராணிகளையும் அவர் போஷிக்கிறாருன்னு பாடுங்க. சகல பிராணிகளின் வாஞ்சையும் அவர் திருப்தி ஆக்குறார்னா பிள்ளைகளுடைய வாஞ்சையும் திருப்தி ஆக்குறார். அப்பனா பிள்ளைகள் இப்படி பாடலாம், எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், நான் விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் செய்ய மறந்தும் எனது விருப்பம் நீர் செய்து முடிக்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் நீர் செய்து முடிக்கிறீர். உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்திற்கு நிகரே இல்லை. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம், 10வது வசனம், உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். அதே போல உம்முடைய பரிசுத்தவான்களும் உம்மை என்ன பண்ணுவாங்களாம்? ஸ்தோத்தரிப்பார்கள். ஏன்னு கேட்டால் நம்மளும் அவருடைய கிரியைகளாக இருக்கிறோம். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். இன்றைக்கி ஒரு வார்த்தையை மையப்படுத்தியிருக்கேன், வாஞ்சைகளை திருப்தி ஆக்குகிறவர். அதான் பாட்டை அப்படி மாற்றி பாடுறேன். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் எனது விருப்பம் நீ செய்து முடிக்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பிள்ளைகள், ஹல்லேலூயா, நாம் அவருடைய கையின் கிரியைகளாக இருக்கிறபடினால், அவருடைய கையின் கிரியைகளின் மேலெல்லாம் அவருடைய கிருபை இருக்கிறபடினால், இப்போ அவருடைய கையின் கிரியை அவருடைய விருப்பத்தை செய்ய மறந்தாலும் கூட அவர் அந்த கையின் கிரியைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாரு. ஏன்னு கேட்டால் அது அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய செய்கையாக இருக்கிறது. அவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உங்களை என்னையும் சிருஷ்டிச்சபடினால நம்ம அவருக்கு விருப்பமானதை செய்கிற போதும் அவர் நம்முடைய விருப்பத்தை செய்கிறாரு. நம்ம அவருக்கு விருப்பம் இல்லாத செய்கிற போதும் கூட, நம்ம அவருடைய விருப்பம் இல்லாததை செய்கிற போதும் கூட நம்முடைய விருப்பத்தை செய்கிறதுல அவர் மாறுறதே இல்லை. ஏன் கேட்டா நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய கையின் கிரியைகள், அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறபடினால் நமது விருப்பத்தை அவர் நிச்சயமாய் செய்கிறார். ஓ, எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர், விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். எனக்காகவே யாவும் செய்கிறீர், தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் எனது விருப்பம், உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் செய்து முடிக்கிறீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே.
நாளும் கிருபையை பாடுங்கள், கிருபையை பேசுங்கள், கிருபையை தியானியுங்கள், கிருபையை ஸ்தோத்தரியுங்கள், கிருபைக்காகவே நன்றி செலுத்துங்கள். கிருபையாய் கிடைத்த ரட்சிப்புக்கு மாத்திரம் நாம் நன்றி செலுத்துகிறதில்ல, கிருபைக்கே நன்றி செலுத்தணும். ஆமென். தொடர்ந்தோடைய கிருபைகளை நாம் பாட பாட, பேச பேச, போற்ற போற்ற, துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களுடைய மகத்துவத்தை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, அவைகளை தொகையை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, சொல்லி துதிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான நன்மைகளை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். கிருபை செய்யும். ஆமென். உங்க அன்போட அளவை என்னால் அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. ஓ, நீங்க செய்தத சொல்ல நாவு போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. அதுதான் நம்ம தியானித்து வரோம். ஏன் துதிக்கணும், ஏன் பாடணும், ஏன் போற்றணும் அப்படின்னா கிருபை நமக்கு செஞ்சு அப்படின்னு கேட்டால், அப்படி ஏன் கிருபையை புகழணும், கிருபையை பாடணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான். இது இன்றைக்கி நேற்று நம்ம கொடுக்கப்பட்ட கிருபை கிடையாது. இயேசு பிறக்கும்போது வெளிப்பட்டது, அவ்வளோதான். இயேசு பிறக்கும்போது வெளிப்பட்டது, நம்ம ரட்சிக்கப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்தது. ஆனால் இது அருளப்பட்டது இன்னைக்கு நேற்று கிடையாது, ஆதியாகம காலத்துக்கு முன்னாடியே. பைபிள் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எதின் அடிப்படையில்? கிருபையின் அடிப்படையில். கிறிஸ்து இயேசுவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக அருளப்பட்ட கிருபை, இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட கிருபை, சிலுவையிலே நம்மை ரட்சிக்கும்படி வேலை பார்த்த கிருபை, இன்னைக்கு கச்சிதமாக வேலையை முடித்து நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து பிள்ளையாய் மாற்றி, புத்திரனா மாற்றி, ராஜாக்களா மாற்றி, ஆசாரியர்களாக மாற்றி, உன்னதங்கள் அவரோட உட்கார வச்சு அழகு பார்க்கறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதனால தான் பாடணும், அதனால தான் புகழணும், அதனால தான் அதை பேசணும், அதனால தான் அதை ஸ்தோத்தரிக்கணும். அதனால தான் அந்த கிருபையில் நம்முடைய இருதயம் ஸ்திரமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். கிருபைனா கிருபை, பிரமாணம்னா பிரமாணம். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாதிரி ஒரே முடிவு தான். கிருபை அவ்வளோதான். அல்லது பிரமாணமா? ஓகே, பிரமாணம். சும்மா ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலும் வச்சுக்கிட்டு வாழவே கூடாது. சபைக்கு வரும்போது கிருபை கிருபைன்னு பாடுறது, வீட்டுக்கு போனவுடனே நியாயப்பிரமாணம் மதவாதிக மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. வீட்லேயும் கிருபை, சபையிலையும் கிருபை, வேலையிலையும் கிருபை, போக்கில் கிருபை, வரத்தில் கிருபை, யாரை பார்த்தாலும் கிருபை, பாவியவே பார்த்தாலும் கிருபை, பரதேசிகளை பார்த்தா கிருபை, கர்த்தரை விட்டு தூரமாக போனவங்களை பார்த்தாலும் கிருபை, துரோகம் பண்ணினவனுக்கு கிருபை, நன்றி அறிதல் இல்லாதவனுக்கு கிருபை, நம்மை பகைத்தவனுக்கு கிருபை. ஹல்லேலூயா. அதாங்க கிருபையில் இருதயம் உறுதியாக ஸ்திரமாக நிற்கிற அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். நம்மளை பகைச்சு நம்மளை வேணான்னு உதறி தூக்கி போட்டவனை சந்திச்சா கூட கிருபை என்ன தெரியுமா, என்ன செய்யும் தெரியுமா, போய் கையை பிடிக்கும், கட்டி பிடிக்கும், காதலை காண்பிக்கும். ஏன்னா அதான் கிருபை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில், செய்கையில், அது நம்முடைய நடைமுறையில் காண்பிக்கிறதா இருக்கிறது. வெறும் கிருபை கிருபை கிருபன் பேசுறது கிடையாதுங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்தில் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை பெற்றவர்களாகிய நாம் அந்த கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும், அந்த கிருபையிலே ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் இது அப்படிப்பட்ட கிருபை. அப்படி ஸ்திரமாய் இருக்கத்தக்க, போற்றத்தக்க, பாடத்தக்க, புகழத்தக்கதான தேவனுடைய கிருபையாய் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அந்த கிருபையில் வாழுங்கள், கிருபையில் நிலைத்திருங்கள். இந்த கிருபை அப்போதே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையாய் இருக்கிறது. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சது வேணா நம்ம ரட்சிக்கப்படும் போது தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம்.
அல்லது நம்ம இதை குறித்து பேசுகிறதுனால கிருபைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமே ஒழிய, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கிருபை இப்போ இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நம்ம கிருபை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால ஏதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கலந்து போட்டு தெரிஞ்சுக்கிட்டது போல் முழுமையாக இப்போ தான் கிருபைன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுனால கிருபை இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுன்னு கிடையாது. கிருபைன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் இயேசு வருகிறதுக்கு முன்னாடி, இன்னும் ஆழமாக சொல்ல போனால் ஆதியாகம காலத்துக்கு முன்னாடி, இன்னும் ஆழமாக சொல்ல போனால் உலகங்களெல்லாம் உண்டாக்கப்படுகிறதுக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தப்பட்ட கிருபை, சிலுவையில் வேலை செஞ்ச கிருபை, இன்னைக்கு யாவையும் செய்து முடித்து நம்மை ரட்சித்த கிருபை, கரெக்டாக அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் எதற்காக கிருபையை அனுப்பினாரோ, எதற்காக கிருபையை அருளினாரோ அந்த வேலையை கிருபை கரெக்டாக செஞ்சு முடித்து இன்னைக்கு வரைக்கும் அது வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. அது வேலை செஞ்சு முடித்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது, நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது, பெருகிறது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருகுது, தவறு பண்ணும்போது காப்பாற்றுறதுக்கு பெருகுது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் கிருபை என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இயேசு கூட சொன்னார் எல்லாம் முடிந்ததுன்னு. ஆனால் கிருபைக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை முடியவே இல்லை. எப்போ தெரியுமா முடியும்? 2ஆம் வருகை வரும்போது இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் கூட்டி சென்று பரலோகத்தில் விட்ட பிறகுதான் அந்த கிருபை சொல்லும், பிதாவே எல்லாம் முடிந்தது. கையை தட்டி இந்த கிருபைன்னு அறிவிச்சாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த கிருபையை பரிசோதித்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். இவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த தேவதூதரும் கூட அதை பார்க்கும்படி ஆசையாக இருந்தான். நீ தலைப்பே அதான் போட்டிருக்கான். நமக்கு அருளப்பட்ட கிருபையை பார்க்க ஆசையாக இருந்தார்கள், ஆராய்ந்தும் பார்த்தார்கள். ஆனால் ஒன்றும் முடியலை, அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கவே முடியலை. ஒரு முடிவுக்கு எடுத்துட்டாங்க, இது நமக்கான கிருபை அல்ல, இது யாருக்கோன்னா தெரில, யாருக்குன்னே தெரில, அவங்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியலை. ஆனால் அதை பார்க்காத நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் கிருபை எனக்குரியது, இது நமக்குரியது, இது நம்முடைய பங்கு, நம்முடைய சுதந்திரம், நமக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு வந்த கிருபை. சரி, கர்த்தர் நம்மை சரியாக நடத்துவாராக. வாசிப்போம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். 1 பேதுரு 1 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:10 நான் வாசிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 317வது பக்கம். 1 பேதுரு 1:10 முதல் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த கிருபையின் மூலமாய் உண்டான ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த அறிவு நம்ம ஆட்களுக்கு இன்னைக்கு இல்லை பாருங்க. பிசாசானவன் அப்படியே கண்ணை மூடி வச்சிருக்கிறான். கிருபைன்னா பாவம் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களை கண்ணை மூடி வச்சிருக்கிறான். அதை வெளி கொண்டு வராத அளவுக்கு அடக்கி வச்சிருக்கிறான். ஆனால் வேதத்தில் நமக்கு இன்னைக்கு அருளப்பட்ட கிருபையை தியானிக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு மனசு இல்லை. ஆராய்ந்து பார்க்கறதுக்கு, பரிசோதிக்கிறதுக்கு, இது என்னன்னு தான் இருக்குது, கிருபைனா என்ன அப்படின்றத நோண்டி பார்க்கறதுக்கு நமக்கு மனசு வரல. கேட்டால் மனுஷன் கெட்டு போயிடுவாங்க, கிருபைன்னு பேசினா அப்படின்ட்டு அதை எடுக்க மாட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து, எந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடச்சிச்சு? இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு எதன் அடிப்படையில் தான் கிடச்சிருக்கு? ஒன்று நம்ம விசுவாசம், இன்னொன்று அதுக்கு மேலே கிருபை கொடுக்கறது, விசுவாசம் அதை எடுத்துக்கொள்கிறது. அப்படித்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி கிருபையினால் நமக்கு உண்டான இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். இது என்னடா கிருபை,
இது என்னடா இப்படிப்பட்ட கிருபை? அப்போ பழைய ஏற்பாட்டு கிருபைலாம் என்னடா கிருபை, புதிய ஏற்பாட்டில் நமக்கு உண்டான கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த கிருபை என்னதான் அப்படின்னு சொல்லி யார் தான் ஆராய்ச்சி பண்ணணும்? அதை அனுபவிக்க போகிறவன், அதை என்ஜாய் பண்ண போகிறவன், அதை வாழ்க்கை ருசி பார்க்க போகிறவன், அந்த கிருபையில் வாழ போகிறவன் தான் அந்த கிருபையை குறித்து பரிசோதிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் இந்த கிருபைக்கும் அந்த அந்த கிருபையை பற்றி சொன்ன நாட்களில் வாழ்ந்த மனுஷனுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவனுக்கு சொல்கிறது மாத்திரம்தான் அது வேலை. இது யாருக்கு, எவருக்கு, எங்கே அப்படின்லாம் அவன் என்ன பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவனுக்கானது இல்லை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, கிருபை நிறையா சொல்லிட்டு வர்றாங்க, கிருபை நிறையா பிரசங்கிக்கப்படுகிறது, கிருபையை குறித்து தேவன் நிறையா வெளிப்படுத்தி கொண்டு வர்றாரு. ஆனால் ஏதோ ஒரு கிருபை வித்தியாசமாக இருக்குதே. அது மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் அது விலக மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறதே. அது என்னடா கிருபை? நம்ம மேலே கிருபை இருக்குது, நம்ம மேலே தயவு இருக்குது, நம்ம மேலே இரக்கம் இருக்குதுப்பா. தீர்க்கதரிசிகள் ஒருவரோட ஒரு பேசுகிறாங்க, ஒரு 2 தீர்க்கதரிசி குடித்தாங்கன்னா பேசுகிறாங்க, எப்பா நம்ம மேலே ஒரு கிருபை இருக்குது, நம்ம மேலே ஒரு இரக்கம் இருக்குது, நம்ம மேலே ஒரு தயவு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளெல்லாம் தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு மேலே ஏதோ ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து தனியாக வந்துக்கிட்டு இருக்குது. அது யாருக்குடா, அது எங்கடா போய்கிட்டு இருக்குது, அந்த கிருபை நமக்கு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உண்டான இந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்து, எப்படி கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ரத்த டெஸ்ட் எடுக்கிற மாதிரி, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி உட்காந்து கிருபையை குறித்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிருபையாக பார்த்துருக்காங்க. இது என்ன கிருபை, இது என்ன கிருபை, இது கிருபை, இந்த கிருபைலாம் தெரியுது, புரியுது நமக்கு. ஆனால் அதனடா ஒரு கிருபை தனியாக இருக்கு. அல்லேலூயா. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. இந்த கிருபையை இவர்கள் பரிசோதனை பண்ணி, அதுவும் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இப்போ அடுத்து, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும், அந்த காலத்தின் விசேஷம் என்னடா அது, அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காலம். அது எப்படி சொல்லுதுன்னா, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, உள்ளிருந்த ஆவியானவர் அறிவிக்கிறாரு. எப்பா இரட்சகர் வரப்போறாரு, பாலகன் பிறக்க போறாரு, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருப்பார், அவருக்கு பிறக்கிற ஜனமெல்லாம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் மூலமாக அருளப்படுகிற கிருபை என்ன பண்ணாது, மாறாது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் கிருபை என்ன பண்ணாது, விலகாதுப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நான் ஜனங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். அது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பின்னாடி வரப்போகிற ஜனங்களுக்கு நான் கொடுக்க போகிற கிருபைன்னு சொல்லி உள்ளே இருக்கிற ஆவியானவர் இவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டு வர்றாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு, அறிவிச்சுக்கிட்டே வர்றாரு. இப்படி அறிவித்து கொண்டு வரும்போது, முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும், அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும். அந்த காலத்தின் விசேஷம் என்னடா, அவங்க யாரா, அப்படி அது யாரா, அவங்க கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பின்னாடி பிறக்க போறது. நம்ம தான் விசுவாசிச்சுட்டு இருக்கோம், மேசியா வரப்போறாரு, யாவை நமக்கு போதிப்பார், நமக்காக யாவை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை தாண்டி ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. அது யாரு, அவங்களுடைய விசேஷம் என்ன, அவங்களுடைய அந்த வாக்கியம் என்ன அப்படின்னு இப்போ நம்மளை கேட்டால் விசேஷம்லாம் ஒன்றுமே இல்லை, புரியுதா? அப்படி அவங்க விசேஷம் என்னன்னு கேட்குற அளவுக்கு அந்த காலத்தின் விசேஷம்
இன்னது என்பதையும், அது என்னடா விசேஷமானவங்க, அப்படி யாரா அவங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி முன் அறிவித்தவர்கள். இந்த கிருபையை குறித்து, கிருபையின் மூலமாக உண்டான ரட்சிப்பை குறித்து, அந்த ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிற ரட்சகரை குறித்து சொன்ன அவர்கள் என்ன பண்ணாங்களாம், இந்த காலத்தின் விசேஷம் இன்னது இன்னது என்பதை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். சுத்தி பார்க்கறாங்க. அப்படி யாரு? இப்போ நம்ம மோசே முகமுகமாக பேசினாருன்னு சொல்கிறோம், ஆபிரகாம் அவருடைய நண்பனாக இருந்தாருன்னு சொல்கிறோம், நம்மளாம் தீர்க்கதரிசியாக இருக்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தான் வழி நடத்தினார். அடிமையாய் போன போது பாபிலோன் தேசத்தில் அவங்கள அவர் தான் கூட்டி வந்தார். இப்படி நம்ம தான் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். நம்ம தான் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவராக இருக்கிறோம். அதனால தான் தேவன் நம்மை தேடி வந்து 430 வருஷம் அடிமைத்தனத்தில் கடந்து நம்மளை தூக்கி எடுத்து, அதுக்கு பிறகு பாபிலோனில் 20 வருஷம் அடிமையாக இருக்கும்போது நம்ம மேலே பிரிய வச்சு, கிருபை வச்சு நம்ம அங்கேருந்து என்ன பண்ணார், மீட்டு கொண்டு வந்தார். அப்போது பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலேயும் யாரா விசேஷமானவர்கள்? நம்ம தான் விசேஷமானவர்கள். ஏன்னா அவரே சொன்னார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை என்று சொல்லி இஸ்ரவேலராகிய நம்மளை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொன்னார். அப்போ நம்ம தான் உண்மையிலே உலகத்தில் அவருக்கு யாரு? விசேஷமானவர்கள். ஆனா நம்மளை விட தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்களாய், முக்கியமானவர்களாய், தனித்தன்மை வாய்ந்தவர்களாய், அவருடைய பிரியம் வைக்கப்பட்டவர்களாய் ஒரு குரூப்பு எங்கேயோ இருந்து வந்துகிட்டு இருக்குது. அந்த குரூப்புக்கு இருக்கிற விசேஷம் புரியுதா? நம்ம தான் பெரிய விசேஷவாதிகள் நினைச்சோம். ஆனால் நம்மளை விட ஒரு விசேஷமான ஆட்கள் கடவுளுக்கு இந்த பூமியில் இருக்கிறாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, ஆராய்ந்து பார்த்தார்கள். இவங்க யாரு? உங்களுக்கு கிடைத்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதித்தார்கள். அப்புறம் அந்த விசேஷம் என்னன்றத, அவனுக்குள்ள இருக்கிற விசேஷம் என்னடா, அவனுக்குள்ள எதை பார்த்து கர்த்தர் இவ்வளோ பெரிய கிருபை காண்பிக்கிறார். இப்போதான் புரியுது நினைக்கிறேன். புரியுதா? அப்போ அவனுக்குள்ள, இப்போ நமக்குள்ள ஒன்றை கர்த்தர் பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லியிருப்பாங்க, அங்கே தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க, நமக்குள்ள விசேஷத்தை பார்க்குறாரு. என்ன விசேஷத்தை பார்க்குறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நடக்க முயற்சிக்கிறோம். இப்படி நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நடக்க முயற்சிப்பதனால் நம்ம அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்போ நம்ம தான் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஆனால் நம்மளை தான் தாண்டி ஏதோ ஒரு குரூப்பு விசேஷமானதாக இருக்குதே, அதுக்கு காண்பிக்கிற கிருபையே ரொம்ப விசேஷமாக இருக்குதே, வித்தியாசமாக இருக்குதே. அந்த குரூப் யாரு? அப்போ அவங்ககிட்ட இருக்கிற முக்கியமானது என்ன? நம்மகிட்ட இல்லாதது ஏதோ ஒன்று அவங்ககிட்ட. ரோபோவில் சொல்லுவான் பாருங்க, உன்கிட்ட இல்லாதது சரி, அப்படி தானே, எங்கிட்ட இருக்கிறது ஒன்று உங்ககிட்ட இல்லைன்னுவியா. அதை பிடிச்சி, ஆமாம் அவங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று என்கிட்ட இல்லை, அதை கொடுன்னு சொன்ன உடனே கொடுத்துருவேன். உணர்ச்சி பார்த்தீங்கன்னா லவ் வந்து போச்சு, காலியாக போச்சு, அங்கே ரோபோ படமே போச்சு அதுலேயே. அப்படி அவங்கள்ட்ட இல்லாத ஏதோ ஒரு விசேஷத்தை நம்மகிட்ட இருக்குன்னு நம்ம சொல்லலை, அவங்க பேர் தேடி பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், அப்படிலாம் அவங்ககிட்ட எந்த விசேஷமும் இல்லை. அப்புறம் ஏன் ஆண்டவர் அவங்க நேசிக்கிறீங்க? என்னமோ தெரில, அது அவங்க மேலே நான் வச்ச கிருபை, அது நான் அவங்க மேலே வச்ச இறக்கம், அது அவங்களுக்காகவே கொடுக்கப்பட்ட கிருபை. இப்போ அதை சொல்லுவேன். இப்போ அதை சொல்லும் போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஆராய்ந்து பார்த்தார்கள், பரிசோதித்து பார்த்தார்கள், ஒன்றும் முடியலை, ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இது நமக்கு இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு குரூப்பு யார் தெரியுமா? தேவ தூதனின் குரூப்பு. எங்க 13ஆம் வசனத்தை போடுங்க. 12 தான், 12 தங்கள் நிமித்தம் அல்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏப்பா எதுக்குடா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், எதுக்கு நம்ம போய் நோண்டி கிடக்கணும், இது நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இது தங்கள் நிமித்தம் அல்ல, இது நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு. கவனிங்க, பேதுரு இப்படி சொல்றாரு. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம். என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? இது தங்கள் நிமித்தம் அல்ல. அங்கே முடிஞ்சிருச்சு வசனம். அடுத்து பேதுரு சொல்றாரு,
இது நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு அன்னைக்கே வெளியாக்கப்பட்டுருச்சான். ஆண்டவர் சொல்லிட்டாராம், எப்பா ரொம்ப போட்டு மண்டையை உடைக்காத, மண்டையை குழப்பாது, நீ என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் உனக்கு புரியாது. ஏன்னு கேட்டால் நான் கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த கிருபை கண்டிப்பாக இது உனக்கானது அல்ல, இது வேறு ஒரு ஜனங்களுக்கு. இப்படி சொல்லியிருப்பார் ஆண்டவர்னு நான் யோசித்து பார்க்கிறேன். கேட்டிருப்பாங்க, இப்போ யாருக்கு ஆண்டவரே அப்படின்னோடனே அவரே சொல்லிட்டார், இது உங்களுக்கானது இல்லை. சரி, யாருக்கானது ஆண்டவரே? அது வேறவங்களுக்கு. அவங்க யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தையை பதில் சொல்லியிருப்பார், காணாமல் விசுவாசிப்பதற்கு ஒரு கூட்டம் இயேசு நல்லவர் மாறாத ஆலயத்திலிருந்து எனக்காக எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்காக, அவர்களை சார்ந்தவர்களுக்காக நான் ஒளித்து மறைத்து பாதுகாத்து வைத்திருக்கிற என்னுடைய கிருபை இது உனக்கானது அல்ல அப்படின்னவனே அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இது நமக்கானது அல்ல அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அடுத்து, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு, இது யார் தெரியுமா சொல்கிறாரு? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னைய சொல்கிறாரு. எங்க இதை மாட்டீங்க? இப்போ அவ்வளோ போறாமையா? என்ன தான் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்லுவேன். இப்போ யாரும் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்குது? நீங்களா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாரும் உங்களை சொல்லி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பிரசங்கித்தவர்களை கொண்டு யார் பிரசங்கிக்கிறா? சாம் கன்னத்து. யார்னால பிரசங்கிக்கிறான்? ஆவியானவரால். என்னத்தை பிரசங்கிக்கிறான்? கிருபையின் சுவிசேஷத்தை. இப்படி அவர் இவனை கொண்டு பிரசங்கிக்கிறபடினால் இப்பொழுது அது உங்களுக்கென்று சொல்லி அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்பா, இந்த கிருபை வேற யாருக்கும் இல்லப்பா, உங்களுக்கானது, உங்களுக்கானது. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக தேவனாலே ஆதி காலம் முதல் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அனுப்பப்பட்டதும் இயேசுவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டதும் இன்றைக்கு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுமான இந்த கிருபை வேற யாருக்கானதும் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரனாய் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டவனாய் இந்த நற்செய்தியை சொல்கிறேன். இது உங்களுக்கானது, இது உங்களுக்கானது, இது உனக்கானது, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கானது. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொந்தமானது இந்த கிருபை. கையை தட்டி, நீங்க செய்தத சொல்ல நாவும் போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல, உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்புக்கு உங்க பாசத்துக்கு. அடுத்து, இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும், அப்பாடா இவங்களாடா அந்த பார்ட்டி, இவங்களாடா அந்த விசேஷமானவங்க, இவங்களாடா அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி தேவ தூதர்களும் எப்படி இருக்கிறாங்களாம்? ஆசையாக இருந்தாங்க, இப்போ ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தானா அது? அடப்பாதிகளா! நான் கூட ஏதோ இவங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தா இவங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை. அந்த விஷயத்துக்கு இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரிப்பட்டே வர மாட்டாங்க. ஆனால் இவங்களை தேர்ந்தெடுத்து, இவங்களை அழைத்து, இவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து, இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, இவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுத்து, இவங்க கூடயே இருந்து சாக வரைக்கும் கூட இருந்து செத்த பின்னாடியும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கறதுக்கான இவ்வளோ பெரிய கிருபை இவங்களுக்கு தானா? இவங்களை பற்றி தானே அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. நல்ல வேளை நான் தேவதூதனா பிறந்தேன், நான் பார்த்துட்டேன்டா, முழுசா பார்த்துட்டேன்டா. நீங்க செய்தத என்ன நாளும் போதல, உங்க நன்மைய சொல்ல நாளும் போதல. ஓ, நீங்க செய்தத சொல்ல நாமும் போதல, உங்க நன்மைய என்ன நாளும் போதல, உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. ஓ, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே,
இதைத்தான் தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. தேவதூதர்கள் ஆசையாக இருந்தாங்க. இன்னைக்கு தேவதூதர்கள் கண்டு கழிக்கிற இந்த கிருபையின் மேன்மையை நீங்களும் கேட்கணும்னு சொல்லி திரும்ப 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 அடி மேலே அடி வச்ச மாதிரி அனுப்பும்போது கொஞ்சம் உணர்வு வருதான்னு பார்ப்போம். ஆமென். சரி, இப்படி இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்கள் ஆசையாக இருந்தார்கள். இப்போ வந்துட்டார் பேதுரு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். கைதட்டி ஹல்லேலூயா. எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது பாருங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு, கவனிக்கிறீங்களா, ஆரம்பிக்கும் போது இதில் தான் ஆரம்பித்தோம். உங்களுக்கு உண்டான கிருபை. இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு வெளிப்படும் கிருபை. அப்போ இது உங்களுக்கான கிருபை, எங்களுக்கான கிருபை, நமக்கான கிருபை. ஹல்லேலூயா. சரி, தேவதூதர்களை பார்க்க ஆசையாக இருந்தாங்க, அதை சொல்லிட்டோம். இதை தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளும் ஆராய்ந்து பார்த்து பரிசோதனை பண்ணினார்கள். கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். சரி, நிறையா தீர்க்கதரிசி வேணாங்க, ஒரே ஒரு தீர்க்கதரிசி எடுத்துக்கிடுவான். மோசே. முதலாய் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு சொன்னது யாரு? மோசே. என்ன முடிக்கிறீங்க? ஆதியாகமத்தை எழுதினது அவர் தானே. 5 ஆகமங்களை எழுதினவர் மோசே தான். மோசேவுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. ஆனால் மோசே எழுதின அந்த நடைமுறை எப்படின்னு கேட்டால், நேரடியாய் பார்த்தது போல, தானும் அங்கே நின்று அதெல்லாம் ரசித்தது போல, உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் இவர் பார்த்து ரசித்தது போல தன்னை வெளிப்படுத்தாமல் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் எழுதினது யாருன்னு கேட்டால் மோசே தான். இப்போ நோவாவுடைய கண்களில் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? மோசேக்கு தெரிஞ்சிருக்கு. மோசே தான் சொல்றாரு, இதை தீர்க்கதரிசனமா சொல்றார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை. இது வந்து கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் வந்து நோவாவே உனக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு எதுவும் சொன்ன மாதிரி தெரில, அல்லது நோவா வந்து கிருபைக்காக அலைஞ்ச மாதிரி தெரில. அவர் ஒரு வேலையை பார்த்துருக்காரு, கர்த்தரை விசுவாசிச்சாரு. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. நோவா வந்து எனக்கு கிருபை கிடைச்சிச்சு அப்படின்லாம் சொல்லலை. மோசே தான் எழுதுறாரு அதை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன வருஷம் தடவிக்கிட்டு இருக்கீங்க? 6:8 ஆதியாகமம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டு போகிறார். அப்படியே போட்டிருக்கு இல்லை. அங்கே நடந்த சம்பவங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. இத்தனை கோடி ஜனங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்து சாகும்போது ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்படுதுன்னா அப்போ இது என்ன? அது கிருபை. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிருபை யாருடையது? கர்த்தருடையது. அப்போ கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைச்சதுன்னு சொன்னது யாரு? இதை எழுதிட்டு போன மோசே. இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். இது எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால், ஜனங்களெல்லாம் பாவம் செய்து அழிய போகிற தருவாய் ஒரு பெரிய கப்பலை செய்து அந்த கப்பலிலே நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டு கப்பலுக்குள்ள பேழைக்குள்ள வராத அத்தனை கோடி ஜனங்களும் சாக போகிற அந்த தருவாயில் கர்த்தருடைய செயல்பாடுகளை, மோசேயுடைய அந்த வாழ்க்கையின் முறைகளை பார்த்துட்டு, மோசேவுக்கு தேவன் கொடுத்த அந்த அன்பு இறக்க தெய்வத்தை பார்த்துட்டு இப்போ இப்படி சொல்றாரு, இவ்வளோ பேர் அழிய போறாங்க, இவ்வளோ பெரிய பாவத்தில் கிடக்குறாங்க, உலகமே அழிய போகுது. ஆனால் அதின் மத்தியில் ஒரே ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட போகுது. அந்த குடும்பம் நோவாவுடைய குடும்பம். ஏன் நோவாவுடைய குடும்பம் காப்பாற்றப்பட போகுதுன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. அந்த கிருபை தான் அவங்க என்ன பண்ண போகுது? காப்பாற்ற போகுதுன்னு சொல்லி முதலாய் அறிவித்தவர். கிருபைன்ற வார்த்தையை கொண்டு வந்தவரே யாரு? மோசே தான். இது வரைக்கும் முன்னாடி கிருபை என்ன ஆண்டவர் சொல்லலை, வேற எந்த தீர்க்கதரிசியும் சொல்லலை, வேற பைபிளில் எங்கேயுமே ஆதாரம் இல்லை. மோசே தான் முதலாய் கிருபையை குறித்து ஒரு வெளிப்பாடுகளை இங்கே கொண்டு வருகிறார். இதுதான் மோசே சொன்ன முதல் வார்த்தை. இப்போ இப்படி கிருபை வந்துருச்சு. இப்போ காலங்கள் கழிந்து போகிறது,
இவருடைய வாழ்க்கை வருகிறது. அப்பொழுது நமக்கு தெரியும், மோசே பிறக்கிறது, வளர்றது, அங்கே எகிப்தில் இருக்கிறது. இப்போ ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறதுக்கு கர்த்தர் இவரை கொண்டு வந்ததாக இவர்னு சொல்லாமல் எழுதிட்டு வர்றாரு. என்னை கொண்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார், பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் கிருபையினால் நடந்தது. கிருபையினால தான் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கிருபை வச்சு தான் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அதனால் கர்த்தருடைய கிருபை இறக்கம் தயவு ரொம்ப பெருசு, 1000 தலைமுறைக்கு அவருடைய கிருபை இறக்கங்கள் மாறாதது அப்படின்னு சொல்லி மோசே இதெல்லாம் எழுதிட்டே வர்றாரு. கவனிக்கிங்களா? புரியுதா? ஆமென், புரிஞ்சுக்குங்க. அப்படி சொல்லிட்டு வர்றாரு. இப்போ ஒரு டைம் வருது, அதே அவர் தான் எழுதுறாரு. நடந்தது பூரா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல வரும்போது ஒரு பெரிய கொடிய பாவத்தை பண்ணுறாங்க. மோசே மலைக்கு போய் ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கி வர்றாரு. இறங்கி வர்றதுக்குள்ளே இவங்க ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஜனங்களெல்லாம் நிர்வாணமாக்கப்பட்டு ஒரு கொடூரமான பாவத்தில் இருக்கிறாங்க. அப்படி பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை மோசே பார்க்கும்போதே பதறி போய் தன் கையில் இருந்த அந்த கற்பனைகளை உடைச்சு கோபத்தில் கத்தி குமிக்கிறார் மோசே. ஒரு பக்கம் கத்தி குமிச்சாலும் கூட ஆண்டவர்கிட்ட வந்து கதறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் அழிச்சிடாதீங்க, என் பேரை வேணா உங்கள் புஸ்தகத்தில் கிறுக்கி தள்ளிடுங்க, ஆனால் இவர்களுக்கு நீங்கள் தீமை செஞ்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட நோவா மன்றாடுகிறார். இப்போ வாசிப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் வருகிறது. பாவம் செய்தது, மோசே இறங்கி வந்து கோவப்பட்டது எல்லாம் வருகிறது. இப்போ யாத்திராகமம் 33, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 யாத்திராகமம் 33 12 நான் வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடே இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு. அதாவது நான் எப்படி செய்ய போகிறேன், யாரை கொண்டு செய்ய போகிறேன் அறிவிக்கலை. ஆனால் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது கிருபை கிடைத்தது உண்டானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ மக்கள் கொடூரமான பாவம் செஞ்சிட்டாங்க. இப்போ அந்த கிருபையை நீங்கள் என்ன பண்ணணும், காண்பிக்கணும். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால், எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதை அறிந்து கொள்வதற்கும், அப்புறம் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவிங்க. உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடைச்சிருக்கின்றதை நான் உணர்ந்து கொள்ளும்படி எனக்கு வழியை அறிவிங்க. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தவர்களும் இவங்க என்ன பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, கிருபையை காண்பீங்க அப்படின்னு சொல்லி மோசே கேட்குறாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அப்பொழுது அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படும். இவன் அங்கதான் நிற்கிறான். புரியுதா? என் கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னீங்கல்ல, அந்த கிருபைனால தான் இங்கே கொண்டு வந்தீங்க. யாரை வச்சு ஜனங்களை கொண்டு போக போகிறேன், எப்படி மீட்க போகிறேன்றதெல்லாம் சொல்லலை. ஆனால் என்ன சொன்னீங்க, என் கண்களை உனக்கு கிருபை கிடைச்சுன்னு சொன்னீங்க. அந்த கிருபையின்படி கொண்டு வந்துட்டோம். இப்போ மக்கள் பாவம் பண்ணிட்டாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது, கிருபை என்னை விட்டு எடுபட்டு போச்சோன்னு. இப்போ அந்த கிருபையை நான் பார்க்கறதுக்கு எனக்கு வழியை சொல்லுங்கள், வழியை காண்பீங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். மோசே சொல்கிறாரு. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி அவர் இளைப்பாறுதலை பற்றி பேசுகிறாரு, சமூகத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இவர் எதை பற்றி பேசிட்டு இருக்காரு? மோசே கிருபை கிருபை கிருபைன்னு கட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ 16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே, யாருக்கு எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும், ஏங்க உங்கள் சமூகம் வரட்டுங்க, இளைப்பாறுதலை கொடுத்துருங்க, ஆனால் கிருபைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எனக்கு பார்த்தே ஆகணும். இப்போ நான் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது நான் எதனால் அறிவேன். நீர் எங்களோட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று
விளங்கும். எப்போ தெரியுமா? கிருபை எங்களோடு இருந்தால் தான் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்கிறது இந்த பூமிக்கு விளங்கும். அதனால கிருபையை காண்பீங்கன்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்னபடி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை. யாருக்கு? அவன் என்ன கேட்குறான்? எனக்கும் என் ஜனங்களுக்கும் கிருபை வேணுன்றான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்படி செய்ய முடியாது. உனக்கு என் கண்களில் கிருபை கிடைச்சது, நான் உன்னை பேரை சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி, அடுத்து அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், அதாவது ஒரே காரியத்தில் மோசே லக்கு வச்சு நிற்கிறாரு. இவ்வளோ ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்க, இப்போ உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்கள் கூட இல்லாமல் நாங்கள் ஒரு இஞ்சி கூட நகல முடியாது, அந்த கிருபையை காண்பீங்க அப்படின்னா இவர் 1000 சொல்கிறாரு. அதை தர்றேன், இதை தர்றேன், அப்படி இப்படின்றாரு. எனக்கு கிருபை வேணும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் ஜனங்களுக்கும் கிருபையை காண்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக கூறுவேன். இப்போவும் கூட கிருபையை பேச மாட்டாரு. என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக, என் சமூகம் உன் கூட வரும், இளைப்பாறுதல் இருக்கும், என் தயையெல்லாம் உன் கூட இருக்கும், கர்த்தருடைய நாமமும் உன் கூட இருக்கும். ஆனால் கிருபைன்னு வர்ற விஷயத்தில் நான் எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன், எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன். கூட்டி கழித்து பார்த்தா மொத்தத்தில் கர்த்தர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? உன் மேலே இரக்கமாக இருப்பேன், அவ்வளோதான். உன் மேலேயும் உன் ஜனங்கள் மேலேயும் இரக்கத்தை காண்பிப்பேன். ஆனால் கிருபைன்னு வரும்போது நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. இப்போ நான் யோசித்து பார்க்கிறேன், கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன இந்த தீர்க்க தரிசியாகிய மோசே உட்காந்து மண்டையை போட்டு குழப்புறாரு. எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன்றாரே, அவன் யாரு? புரியுதா? புரிஞ்சால் கையை தட்டிருக்கணும். இப்போ நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருக்கணும், அல்லேலியா சொல்லியிருக்கணும். ஏங்க, நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதற்கு அடையாளமே என்னதான்? அந்த கிருபை தான். இப்போ அந்த கிருபை எங்கள் மேலே காமிக்காம நான் எவன் மேலே இருப்பேன்னா அவன் மேலே இருப்பேன்னா அவன் யாரு? அப்போ நாங்கள் விசேஷித்தவர்கள் இல்லையா? நாங்கள் முக்கியமானவர்கள் இல்லையா? நாங்கள் கிருபைக்கு தகுதியானவர்கள் இல்லையா அப்படின்னு மோசே வெளிப்பிருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இருக்கட்டும், அதுக்கு தான் உனக்கு இவ்வளோ இறக்கத்தை காண்பிச்சிருக்கல. என் மகிமையெல்லாம் தர்றேன், என் தயவெல்லாம் தர்றேன், என் சமூகத்தை தர்றேன், இளைப்பாறுதல் தர்றேன், என் நாமத்தை தர்றேன், மொத்தத்தில் என்கிட்ட இருக்க இறக்கத்தை தான் தர்றேன். ஆனால் கிருபையை நான் உனக்கு என்ன பண்ண முடியாது? தர முடியாது. ஏன் தெரியுமா? அது உன்னைய மாதிரி கண்டு விசுவாசிக்கிறவனுக்கு அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அவன் மேலே நான் கிருபையாக இருப்பேன். எவன் மேலே கிருபையாக இருக்கணும், எவன் மேலே இறக்கமாக இருக்கணுன்றது எனக்கு தெரியும். நீ அதை என்ன பண்ணக்கூடாது? சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காத. நான் எவன் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே இறக்கமாக இருப்பேன், எவன் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன். சரி ஆண்டவரே, அப்போ எங்கள் மேலே எப்படி இருக்கீங்க? இறக்கமாக இருக்கேன். போ, என் இறக்கத்தை, என் தயவை, என்னுடைய அன்பை, என்னுடைய மகிமையை, என்னுடைய சமூகத்தை, என்னுடைய தயையெல்லாம் உனக்கு தர்றேன். ஆனால் கிருபையை மாத்திரம் முழுசாக என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன். அது யாருக்கு ஆண்டவரே? யாருக்கோ. ரூமை சாதிட்டு யோசித்திருப்பான் மோசே. கதவை பூட்டிக்கிட்டு குப்பரை படுத்துட்டு யோசித்திருப்பாரு, இது யாருக்கு, இது யாருக்கு, இது யாருக்கு, யாருக்கு ஆண்டவரே, யாருக்கு? நீ அதை பேசவே செய்யாத. அது யாருக்கோ, அது யாருக்கோ, யாருக்கெல்லாம் கேட்காத. அது ஒரு கூட்டத்துக்கு நான் வச்சிருக்கேன், ஒரு பெரிய கூட்டத்துக்கு நான் வச்சிருக்கேன், அது உனக்கு இல்லடா, விட்டுறான்ட்டாரு. சரி, யாருக்கு ஆண்டவர் வச்சிருந்தீங்க அப்படின்னு இப்போ கேட்டா கர்த்தர் சொல்லுவார், அவங்களுக்குலாம் இல்லைப்பா, அது உனக்கு அருளப்பட்ட கிருபை, உனக்காக வைக்கப்பட்ட கிருபை. உலக தோற்றத்துக்கு முன்பதாக, நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை காணாமல் விசுவாசிப்பேன் தெரியும், காணாமல் என்னை நம்புவேன் தெரியும், என்னை காணாமே நான் உன் பாவத்தை எல்லாம் மன்னிப்பேன் தெரியும், என்னை பார்க்காமே சிலுவையை ஏற்றுக்கிடுவேன் தெரியும், என்னை பார்க்காமையே இயேசுவின் ரத்தத்துக்கு மரியாதை கொடுப்பேன்றது தெரியும், ரட்சிக்கப்படுவேன்றது தெரியும், கடவுள் ஒரு இருக்காருங்க நம்புவேன்றது தெரியும். அதனால உனக்கென்று நான் வைச்சிருந்த அற்புதமான கிருபை, அபூர்வமான கிருபை, உலக தோற்றத்துக்கு முன்பதாக அருளப்பட்ட கிருபை, இது உனக்கானது, வச்சுக்கப்போ. இந்த தீர்க்கதரிசிக்கு பதிலே கிடைக்காம போச்சு மோசேக்கு.
ஆனால் அவர் சொல்கிறாரு, கிருபையும் இரக்கமும் தயமும் 1000 தலைமுறைக்கு இருப்பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் வாழ்க்கையில் அவங்கள என்னத்தை அனுபவிக்கலை, கிருபையை அனுபவிக்கலை. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, போடுக்கு போடு, காலை உடைச்சா காலை உடைச்சிரு, கண்ணை குத்துனா கண்ணை குத்துரு, குத்துனாலும் நீ குத்துரு. அவன் உன்னை சாகடிக்கிறானா, நீ அவன் குடும்பத்தை சாகடிச்சிரு. மாட்டுக்கு மாடு, சூட்டுக்கு சூடு. இப்படி தான் பதிலுக்கு பதிலுக்கு கத்தை செஞ்சார். எவன் மேலே எங்கள் கத்திர கிருபையாக இல்லை. அவனை தப்பு பண்ணிட்டானா அப்படின்னா அவனை காலி பண்ணுறதுக்கு தான் வகதேடினாரே ஒழிய அவனை மன்னிக்கிறதுக்கான முழு கிருபையை கத்தர் கொடுக்கல. ஆனால் இரக்கமாக இருந்தார், தயவாக இருந்தார், சமூகம் போச்சு, மகிமை போச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எது இல்லை, கிருபை இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கானது இல்லை. அது யாருக்குன்னு கேட்டால் உனக்கானது, எனக்கானது, நமக்கானது, மறைத்து வைக்கப்பட்டது, அருளப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. இவன் பார்த்து அழுத்து போயிட்டான். அதுக்கப்புறம் வர்றான் கொஞ்ச நாள், ரொம்ப நாள் சொண்டு ஏசாயா தீர்க்கதரிசி. அவன் என்ன சொல்கிறான்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இப்பொழுது மிகுந்த இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொண்டேன். அப்படி தீர்க்கதரிசி சொல்லிட்டாருமோ யாரு? ஏசாயா. சொல்லிட்டு வீட்டில் யோசிக்கிறாரு, இல்லையே அப்பெல்லாம் நடக்கலையே. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாதுன்றாரு. ஆனால் சவுலை விட்டு கிருபை எடுக்கப்பட்டு போச்சே. அப்புறம் இப்போ நம்ம அறிவிச்ச கிருபை யாருக்கு? சவுலை விட்டு கிருபை எடுக்கப்பட்டு போயிடுச்சு. கர்த்தர் எடுத்துட்டாரு, பைபிள் போட்டுக்குது. அப்போது எடுக்கப்படுற கிருபை, மாறுகிற கிருபை, மறைகிற கிருபை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மலைகளே விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாத ஒரு கிருபையை தருவேன் என்னை வச்சு சொல்ல வச்சாரு. அந்த கிருபை என்ன கிருபை? அந்த கிருபை யாருக்கானது? மண்டே போட உருட்டிருப்பாங்க. கர்த்தர் வந்துருப்பாரு, எப்பா மோசேட் நான் பட்ட பாடு கொஞ்சம் பாடு இல்லை, கடைசி வரைக்கும் அவனுக்கு சொல்லவே இல்லை. இப்போ நீ வந்துட்டியா, உனக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உனக்கானது அல்ல. சொல்ல வேண்டியது உன் வேலை, செய்ய வேண்டியது ஏன் வேலை, இதை அனுபவிக்க வேண்டியது விசுவாசிக்கிறவங்க வேலை. காணாமல் ஒரு கூட்டம் என்னை விசுவாசித்து வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கானதுப்பா ஏசாயா. நீ நாளைக்கு என்ன நடக்கணும் அதை சொல்லிட்டு போயிட்டே இரு. நாளைக்கான திக்கு தரிசனத்தை உன் ஜனங்கள் கண் பார்க்கிற ஜனங்களுக்கான திக்கு தரிசனத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாம் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தான் சொன்னேன் இது. ஆனால் கிருபை விலகிச்சுல. ஆனால் இப்போ விலகாத கிருபைன்றீங்க. இவங்களுக்கு தான் சொன்னேன். இப்போ அப்போ இது யாருக்கு ஆண்டவர்? இவங்க யாரு? எப்பா சொல்லிட்ட, அதை யார் யாருக்கு கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். எவன் மேலே கிருபையாக இருக்கணுமோ அவன் மேலே கிருபையாக இருப்பேன். எவன் மேலே இறக்கமாக இருப்பானோ அது இறக்கத்தை காண்பேன். அது ஏன் வேலை. நீ சொல்கிற வேலையை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டாரு. கடைசி இப்படியே தீர்க்கதரிசிக்குது. இந்த கிருபையை குறித்து, யாருக்கு உண்டான கிருபை? உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் பரிசோதித்து ஆராய்ந்து கருத்தாய் விசாரித்து பார்க்குறாங்க. கடைசியாக முடிவுக்கு வந்துட்டாங்க, இது நமக்கானது இல்லை, இது யாருக்கானதோ என்று சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அந்த யாருக்கானதோ யாருன்னு கேட்டா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. கையை தட்டி கிருபைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதை தவிர சிஸ்டர் புரியுதுல, சிஸ்டர் கஸ்தூரி சிஸ்டர் புரியுதுல. ஆகவே இது உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை. அப்போ நமக்கு அருளப்பட்ட கிருபை நம்ம ஆராயணுமா இல்லையா? அதை சோதிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதை பாடணுமா இல்லையா? அதை ஸ்தோத்தரிக்கணுமா இல்லையா? அதை பேசணுமா இல்லையா? அதில் உறுதியாக நிற்கணுமா இல்லையா? அதைத்தான் நீங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் இதில் மகிமைப்படுகிறார், கர்த்தர் இதில் சந்தோஷப்படுகிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எந்த கிருபையை குறித்து நீங்கள் இவ்வளவு ஆழமாக அறிந்து கொண்டு வருகிறீர்களோ அதே கிருபை உங்களை இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறது. நான் இன்றைக்கு திக்கு தரிசனமாக சொல்கிறேன், இந்த கிருபை இனி வருகிற காலங்களில் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்கள் வாழ்க்கையில் பலமாய் 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 கிரியை செய்து உங்களுக்கானது உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களை ரட்சிப்பதற்காக கொடுத்த கிருபை எப்படி பெர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிச்சோ, உங்களை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு கிருபை இருக்கிறது. அந்த கிருபை பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரியாக உங்களை கொண்டு போய் நிற்கிற இடத்துல நிப்பாட்டும்.
நீங்கள் மாத்திரம் ஸ்திரமாக இருங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அந்த பெரிய பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, இவன்னா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு 1000 கேள்விக்கு இடம் கொடுத்து பல பிரசங்கத்தை கேட்டு குழப்பத்தில் வாழ்கிறத குழப்பத்தில் வாழ்கிறத கேட்டிலும்ட்டில்ல குழப்பத்தில் வாழ்கிறத குழப்பத்தில் வாழ்கிறத காட்டிலும் குழப்பமே இல்லாமல் கிருபையில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள், ஸ்திரப்படுத்துங்கள், பாடுங்கள், புகழுங்கள், போற்றுங்கள். இந்த கிருபை உங்களை போஷிக்கிறது, நேசிக்கிறது மாத்திரமல்ல, ஆரம்பித்ததில் முடிச்சிடுறேன், உங்கள் வாஞ்சைகளை திருப்தியாக்கும். சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தி செய்கிற தேவனுடைய கிருபை அவரை ஏற்றுக்கொண்ட சகல பிள்ளைகளின் வாஞ்சையும் நிச்சயமாக திருப்தியாக்கும். அந்த பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்முடைய வாஞ்சையை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. நினைக்கலாம், உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க பாசத்துக்கு எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் எந்தளவாய் உம்முடைய கிருபையை மறைத்து ஒளித்து வைத்து இன்றைக்கு வெளிப்படுத்தி அந்த கிருபையினால் எங்களை ரட்சித்து பிள்ளைகளாக்கி அந்த கிருபை எங்களை சூழ்ந்திருக்க பண்ணி எல்லா காரியங்களையும் எங்களை தகுதிப்படுத்தி கடைசி வரைக்கும் கூட இருந்து விலகாமல் இருந்து அதன் பிறகு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகும்போது உம்முடைய வருகை இருக்கும்போது உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த கிருபை வேலை செய்கிறதா இருக்கிறதே. அந்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. இந்த கிருபைக்கு முன்னாடி எங்களுடைய கிரியைகள் எல்லாம், எங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம், எங்களுடைய சுய நீதிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி அவைகளெல்லாம் கீழே தள்ளி எல்லா காலத்திலும் உங்களுடைய கிருபையை புகழும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல அருமையான பாடங்களுக்காக நன்றி செலுத்தி இன்னும் ஆழமாக எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டு எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துவோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.